நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரே கிளிக்கில் எப்படி ஈஸியாக வந்து ஃபோட்டோ கட் பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஃபோட்டோஷாப்பில் வந்து உட்காந்து பென் டூலை வச்சு நம்ம கட் பண்ணால் கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் இந்த சாஃப்ட்வேர் மூலமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரே இதில் கிளிக் பண்ணி என்ன பண்ண போகிறோம், கட் பண்ண ஃபஸ்ட்டு ஃபைலில் போய் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் போயிட்டு இப்போ இந்த ஃபோட்டோ நான் எடுத்துக்கிறேன். எடுத்த உடனே கொஞ்சம் லோட் ஆகும். லோட் ஆனோன்னா என்ன ஆகுது, இதில் உள்ள ஃபுல் ஃபைலும் கட் ஆகிடும். சரிங்களா? இதில் வந்து இந்த டூல் இது வந்து ப்ளஸ்ங்கிறது ஆட் பண்ணுறது. ஏதாவது ஃபைல் இதை வந்து இப்போ நான் இதை ஆட் பண்ணேன் அப்படின்னா இது ஆட் ஆகுதுங்களா, இது ஆட் ஆகுது. இது வந்து என்னதுன்னா குறைக்கிறது. இது குறைக்கிறது, இதை வந்து ஆட் பண்ணுறது. சரிங்களா? இப்போ இது கிளிக் பண்ணனா ஆட் ஆகிடும். ஆட் பண்ணிட்டோன்னா இப்போ இதில் வந்து இது வந்து ஜூம் டூல். இது நம்ம ஜூம் பண்ணுறது ஜூம் டூலு. இது வந்து ஜூம் அவுட்டு. இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்மூத் பவுண்டரி 2 வச்சுக்கணும். ஃபெதரிங் ரேடியஸ்னால் 2 வச்சுக்கணும். ஏன் ஃபெதரிங் ரேடியஸ் வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஜூம் பண்ணி பார்த்தா இந்த இடத்துல என்ன ஆகும், ஈஸியாக வந்து இந்த ஃபெதரிங்கில் வரணுங்காக பண்ணிடும். இப்போ வந்து நம்ம கீபோர்டில் வந்து அந்த பெரிய ஒரு பார் இருக்கும்ல, அந்த பார் கிளிக் பண்ணிவிட்டு இது பண்ணோன்னா கை இப்படி நகட்டிக்கலாம் ஈஸியாக. இப்போ என்ன பண்ணால், இப்போ நான் ஜூம் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து இந்த ஹேர் இருக்குல்ல, இந்த ஹேர், இந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஹேர்லாம் எனக்கு வேணும் அப்படின்னா இந்த இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் இப்படி கிளிக் பண்ணோன்னா வந்துருச்சுங்களா. இப்போ இந்த இதை கொடுத்தோம்னா அந்த எக்ஸ்ட்ரா உள்ள ஹேர் ஃபுல்லாக அந்த வெளியில் உள்ள ஹேர்லாம் வந்துடும். நீங்கள் நார்மலாக வந்து ஃபோட்டோஷாப்பில் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, இந்த மாதிரி ஹேரை வந்து ஈஸியாக கொண்டு வர முடியும். இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் போய்ட்டு ஃபைலில் போய்ட்டு சாலிட் கலர் அப்படி கிளிக் பண்ணிவிட்டு ஏதாவது சேஞ்ச் கலர் பண்ணணும்னா இப்படி ஒரு கலர் நம்ம செட் பண்ணுறோம். செட் பண்ணிவிட்டு பார்த்தா போதும். இங்கே ஈஸியானது கட்டாயம் இருக்குது, ஈஸியாக கிளியராக நமக்கு தெரியும். சரிங்களா? இதே குவாலிட்டி தான் இருக்கும். நம்ம வந்து ஃபைல் சைஸ் குறையாது. ஃபைல் சைஸு நம்ம கொடுக்குற குவாலிட்டி சைஸ் தான் அங்கேயும் வந்து கட் ஆகும். எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்காது பாருங்க, சேஞ்சஸ் இருக்காது. இதில் வந்து இமேஜ்னால் ஏதாவது ஃபோட்டோஸ் ஏதாவது இருந்ததுன்னா பேக்ரவுண்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் எதாவது இருந்ததுன்னா இது ஒரிஜினல்னால் நம்ம ஒரிஜினலாக இருக்கும். இப்போ இமேஜ் நம்ம கொடுத்துட்டு பின்னாடி ஏதாவது நம்ம பேக்ரவுண்ட் எதாவது இருந்ததுன்னா ஏதாவது பேக்ரவுண்ட் இருந்ததுன்னா அந்த பேக்ரவுண்டை கிளிக் பண்ணோன்னா அந்த பேக்ரவுண்டு உங்களுக்கு வந்து செட் ஆகும். இல்லை எனக்கு வந்து இது வந்து பிஎன்ஜியாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், நார்மல் சாலிட் கலர்லேயே நம்ம என்ன பண்ணலாம், டிரான்ஸ்பரண்டாகவே வச்சு என்ன பண்ணிக்கலாம், ஃபைலில் போய்ட்டு சேவ் அஸ் கொடுத்து இப்போ நம்ம டெஸ்க்டாப்பில் என்ன பண்ணோம், பிஎன்ஜியாகவே வேணும் கொடுத்து சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா சேவ் ஆகும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு இந்த பிக்சரோட சைஸ் பார்த்துக்கிறோம். இது ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போகிறேன்.
ப்ராப்பர்ட்டிஸில் போய் இது 342 கேபி இருக்குது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இதோட கேபி பார்க்க போகிறோம். இது வந்து 3 MB இருக்கு. 3 MB இப்போ நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் 3 MB இருக்கு. அப்போ வந்து ஃபைல் வந்து என்ன ஆகலை, சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகி உடையலை. சரிங்களா? இப்போ வந்து நம்ம அதில் போய்ட்டு என்ன பண்ணிக்கலாம், ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா PNG-ஆக இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம், ஃபோட்டோஷாப்பில் என்ன பண்ணிக்கலாம், ஃபோட்டோஷாப்பில் ஃபைலில் போய்ட்டு நியூ கொடுக்குது. என்ன பண்ணுறேன்னா ஒரு பேக்ரவுண்ட் நம்ம வந்து ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஈஸியாக வந்து என்ன பண்ணிக்கலாம், ஃபோட்டோஷாப்பில் நம்ம ஈஸியாக கட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணிக்கலாம். உட்காந்து நம்ம ஃபோட்டோஷாப்பில் உட்காந்து கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இன்னொரு இதை கட் பண்ணி காமிக்கிற பாருங்கள். ஃபைலில் போய்ட்டு க்ளோஸ் கொடுத்துறேன். ஃபைலில் போய்ட்டு ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்துட்டு பாருங்க, இந்த ஃபோட்டோவை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா கட் ஆயிரும். நம்மளுக்கு வந்து ஃபோட்டோ வந்து நல்ல கேமராவில் எடுத்த ஃபோட்டோன்னா நல்லா அந்த ஹேர்லாம் நல்லா டீட்டெயிலாக வரும். இங்கே பாருங்கள், ஒரே கட்டு தான். ஒரே கட்டில் என்ன ஆயிடுச்சு, ஃபைலு அப்படி கட் ஆயிடுது, பவுண்ட்ரியோடு சேர்த்து கட் ஆகுது. சரிங்களா? இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன், இந்த ஹேர் மாத்திரம் எனக்கு எக்ஸ்ட்ரா டீட்டெயில் வேணும். அதனால் இதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், இங்கே கொடுக்குறேன். டீட்டெயிலாக இப்படி மாத்திரம் கொடுத்தா போதும். இந்த டூல் எடுத்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணால் உங்களுக்கு டீட்டெயிலாக என்ன ஆகும். இப்போ என்ன பண்ணலாம், இதில் நம்ம கட் பண்ணது கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் போய்ட்டு என்ன பண்ணலாம், சாலிட் கலர் கொடுத்து ஏதாவது கலர் நம்ம கொடுத்து செக் பண்ணாலே தெரிஞ்சுப்பேன். இதில் இருக்க டீட்டெயில் அப்படியே இருக்கும். நம்மளுக்கு இதான் வந்து இந்த சாஃப்ட்வேரில் ஈஸியாக கட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணலாம், ஃபைலில் போய்ட்டு சேவ் போய்ட்டு நமக்கு ட்ரான்ஸ்பரண்டாக அந்த மாதிரி வேணால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ட்ரான்ஸ்பரண்ட் கொடுத்துட்டு ஃபைலில் போய்ட்டு சேவ் கொடுத்து PNG-ல என்ன பண்ணோம், இப்படி ஒரு நேம் கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த பிக்சரோட இது பார்த்துக்கலாம். நம்ம இந்த பிக்சர் எவ்வளோ சைஸ்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போகிறேன். இது வந்து 176 KB. நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட குவாலிட்டி பாருங்கள் 240 KB. அதனால் இது வந்து பிக்சர் உடையாது, நம்மளுக்கு வந்து ஈஸியாக கட் பண்ண முடியும். இன்னொரு பிக்சர் கூட நான் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபைலில் போய்ட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரிஜினல் வெர்ஷன். இதுக்கு வந்து சீரியல் கீ உண்டு. நமக்கு மல்டிபிள் சிஸ்டத்தை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி வந்துடும். வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், இது வந்து ப்ளஸ் ஆட் பண்ணுறது, இது வந்து மைனஸ் பண்ணுறது. நான் இதை மைனஸ் எடுத்துகிட்டு கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி ஆயிரும். இப்போ இந்த சைடு வந்து ப்ளஸ் பண்ணணும்ல, இது எப்படி கொடுத்தோம்னா ப்ளஸ் ஆயிரும். இப்போ வந்து இது மைனஸ் பண்ணுறது, கொடுத்துட்டு இங்கே பார்த்து நம்ம ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும்.
ஃபெதர் கட்டில் நல்லா கட் ஆகிடும். சரிங்களா? இது வேணால் செக் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், சாலிட் கலர் ஏதாவது கலர் கிளிக் பண்ணிட்டு நம்ம சேஞ்ச் கொடுத்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரிங்களா? இதனால் இது ஆட்டோமேட்டிக், இது மேனுவல்னு இருக்கும், வேறு ஒன்றும் இருக்குது. நம்ம ஆட்டோமேட்டிக் தான் யூஸ் பண்ணுவோம், மேனுவலாக யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ இதில் நம்ம மேனுவலாக யூஸ் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணிக்கணும்னா, நம்ம டிரான்ஸ்பரண்ட் இருக்குன்னா டிரான்ஸ்பரண்ட் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபைலில் போய்ட்டு சேவ் கொடுத்துட்டு சேவ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிவிட்டு கொண்டு வந்தீங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஈஸியாக வந்து இந்த மாதிரி பிக்சர் டீட்டெயிலாக இருக்கும். உங்களுக்கு ஃபோட்டோ எந்த அளவுக்கு பிக்சரு கேமரா எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு டீட்டெயிலாக பிக்சர் வரும். அதான் வந்து இந்த சாஃப்ட்வேர். இந்த இடத்துல ஒரு மிஸ்ஸிங் இருக்கனால என்ன பண்ணுறோம், டெலிட் பண்ணிக்கலாம். நம்ம உட்காந்து ஃபோட்டோஷாப்பில் உட்காந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அவசியம் இல்லை. ஈஸியாக வந்து நம்ம ஈஸியாக வந்து ஒரு 5 மினிட்ஸ்லேயே எல்லாமே ஈஸியாக கட் பண்ணி முடிஞ்சிடும். தேங்க்யூ.